மேடம் இந்த ஹெச்பிவி தடுப்பூசினா என்ன மேடம்? அது யாருக்கு யூஸ் ஆகும்? ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்பிலோ வைரஸ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு வேக்சினு. அது பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அது கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பதற்காக கொடுக்குற ஒரு வேக்சின். அப்போ அது எந்த ஏஜில் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ், ஒரு 90% எஃபெக்டிவ் இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா 9 to 14 இயர்ஸில் கொடுக்கறது 2 டோஸில் கொடுக்குறோம். அதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்க்கு மேலெல்லாம் போடும்போது அந்த 90% எஃபெக்டிவ் இல்லைனாலும் அது ஸ்டில் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். அப்போ எந்த ஏஜ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 9 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். 9 to 15 இயர்ஸில் 2 டோசஸ் இஸ் எனஃப். இப்போது 14 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு 45 இயர்ஸ் வரைக்கும்னா 3 டோசஸ் கொடுக்கணும். இதில் இன்னொன்று என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இது வந்து பெண்களுக்கான வேக்சின் மட்டும் கிடையாது, இது ஆண்களுக்கும் கொடுக்கலாம், ஆண் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்ன அப்படின்னா இது வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை மட்டும் தடுக்கிறது இல்லாமல் இது பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோய் மட்டும் இல்லாமல் இது ஆண்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆண்களுக்கு வந்து பிறப்புறுப்பில் வர்றது, இல்லை பெண்கள் ஆண்கள் 2 பேர்த்துக்குமே வந்து தொண்டையில் வர புற்றுநோய், இல்லை ஆசன வாயில் வர புற்றுநோய்க்கு எல்லாமே இது வந்து தடுப்பூசியாக நம்ம போடலாம். அப்போது இது வந்து கார்டாசில் சர்வவேக்னு ஒரு வேக்சினும் வருது, இன்னொன்று கார்டாசில் 9ன்னு வருது. அது 9 விதமான ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கும் தடுப்பூசியாக இருக்குது. அதனால் அது ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது பெண்களுக்கானதுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆண்களுக்கும் இது கொடுக்கலாம்.